அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. அர்ஜுன தான் எனக்கு புடிச்சிருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்தே புடிச்சிருக்கு அப்படின்னு கங்கா, கங்கா என்ற ஸ்வேதா பயங்கரமா சந்தோஷத்தோட சொல்றாங்க. அத அப்படியே வெளியில வந்து ஈஸ்வரி பாட்டி இருக்காளே, பாக்கியலட்சுமி ஈஸ்வரி, இங்க ஈஸ்வரியா இல்லாம ஐய்யய்யய்யோ! அதே ஆணவத்தோட தாங்க வந்திருக்கு. சரண்யா, பாக்கியா பாவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுது. புள்ளைக்காண்டி பண்றதா, யாருக்காக பேசுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. வெளியில வந்து அர்ஜுன தான் புடிச்சிருக்குன்னு சொன்னோனே ஆடி போறாங்க. அப்பாடா! நம்ம ஆளு தப்பிச்சுச்சு அப்படின்னு அவங்க தம்பி நினைக்க, ஆனா ஆதவன் எதுவுமே நினைக்கலங்க. அவர்தான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்னு சபதம் எடுத்து சத்தியம் குடுத்துருக்காரு இல்லையா? இப்ப அவ்வளவு சந்தோஷம் அண்ணங்காரனுக்கு. எப்படியோ என் புள்ளைங்கள்ல ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டு, நீ என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறம்மா ஸ்வேதா, தங்கச்சி போதுமாம்மா, அண்ணே ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா அர்ஜுன் என்ன பண்றாரு, முடியாது. எனக்கு வேணாம். நான் அப்பாட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறாரு. என்னடா முடியாது? என்ன பேசணும்? என்ன பேசணும்? அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்ப்பா. என்னடா பேசப் போற? எதா இருந்தாலும் தாலிய கட்டிட்டு பேசலாம். பேசுறதே அத பத்தி தானப்பா. என்ன சொல்லப் போற? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லப் போறியா? இல்ல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லப் போறியா? இல்ல சொத்துல கேட்கப் போறியா? என்னடா கேட்கப் போற? என் தங்கச்சி மகள, என் ஸ்வேதா, என் மருமகள நீ கட்டிக்கிட்டீன்னா, என் சொத்து பூராத்தையும் உனக்கு எழுதி வைக்கிறேன்டா. அப்பா யாருக்குப்பா சொத்து வேணும்? மனசுப்பா. மனசு முக்கியம்ப்பா. ஐய்யய்யோ! இவன் என்ன இப்படி பேசுறான்? மது பாக்குறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு இருக்குங்க காதலு. அதனால தான் அப்படிலாம் நெனைக்கிறாங்க. இப்ப அர்ஜுன் என்ன பண்றாங்க, "இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா." "டேய்! உன் விருப்பம்னு யார்றா கேட்டா? போயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்து நில்றா" அப்படிங்கிறாங்க. "முடியாதுப்பா, முடியாதுன்னு சொன்னா என்னப்பா பண்ணுவீங்க?" "முடியாதுன்னு சொன்னேன்னா, நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "ஏன்? ஏன் நான் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இது யாரோட சொத்து? எல்லாம் என்னோட சொத்து. இல்ல, இது எங்க தாத்தாவோட சொத்து." அப்படிங்கிறாரு அர்ஜுன். "உங்க தாத்தாவும் நானும் ஒண்ணா உழைச்சது தான்டா இது" அப்படிங்கிறாங்க. "இங்க பார், எல்லாமே இது என் சொத்து. என் சொத்து உனக்கு வேணும்னா, இந்த வீட்ல நீ இருக்கணும்னா, ஸ்வேதா கழுத்துல நீ தாலி கட்டுற. இல்லைன்னா மூட்டை முடிச்சா கட்டுற. இப்ப வெளில கிளம்புடா" அப்படிங்கிறாங்க. சரண்யா வந்து, "ஏங்க ஏங்க ஏங்க நம்ம புள்ள பாவங்க." "ஓ! பாவமா? இது என்ன? நீ சொல்லிக் குடுத்து அவன் இப்படி பேசுறானா? இதெல்லாம் உனக்கு தெரியுமா?" "ஏங்க நான் என்னங்க சொன்னேன்? அவன் பிடிக்கலன்னு சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் ஏன் பிடிக்கலன்னு சொல்றான். கேளு கேளு" அப்படிங்கிறாங்க. "டேய் ஏன்டா பிடிக்கல? அம்மா உனக்கு தெரியாதா? டேய்" அப்படிங்கிறாங்க. இல்ல அது வந்து எனக்கு ஸ்வேதாவோட நான் அந்த மாரி பழகல. இனிமே பழகிக்கடா. பார்றா தங்க விக்கிரகம் மாரி இருக்காடா என் மருமவ" அப்படிங்கிறாங்க. "தங்க விக்கிரகம் மாரி இருந்தா எடுத்து விய்யி, கடை வையி. நானா வேணான்னேன்? எனக்கு வேணாம்" அப்படின்னு மனசுல நெனச்சுட்டு, "அப்பா எனக்கு வேணாம்ப்பா. காரணம் சொல்லு. ஏன் வேணாங்கிற?" காரணம் சொன்னா நீங்க எல்லாரும் கோவிப்பீங்க." "எதுக்குடா கோவிக்க போறான்? இந்த வீட்ல கட்டுப்பாடு விதிச்சு வச்சிருக்கீங்களே, யாரும் யாரையும் லவ் பண்ணக்கூடாது. வீட்ல பாக்குற பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும்னு." "ஆமா. அதுக்கும் இதுக்கும் என்னடா இப்ப சம்மந்தம்?" "இருக்கு, இருக்கு. சொல்றேன்" அப்படின்ட்டு சொல்ல வாராரு. "சொல்றா" அப்படின்னு கத்துனோனே, "சொல்றேன். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்." மதுக்கு தூக்கி வாரி போடுது. ஐய்யய்யோ! நம்மள சொல்லிக் குடுத்துருவானோ, காட்டிக் குடுத்துருவானோ அப்டின்னுட்டு மூஞ்சி சிரிச்ச மூஞ்சி சுருக்கிது மதுவுக்கு. என்னடா சொல்ற? லவ் பண்றியா? பாட்டிக்காரி வந்து வேகமா கத்துது. எப்புட்றா நீ சொல்ல போச்சு? என் பேத்திய விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணுவியா? கல்யாணம் பண்ணுவியா இன்னொருத்திய? அப்டின்னு சப்பு சப்புன்னு அறையிறாங்க. "அத்த என் புள்ளைய அடிக்காதீங்க அத்த." "ஏய்! என்னடி அத்த நொத்தன்னுகிட்டு? என் பேரன்டி அவன்" அப்டிங்கிறாங்க. "உன் புள்ளையும் உனக்கு சொந்தம். உன் பேரனும் உனக்கு சொந்தம். அப்ப அந்த மருமகளுக்கு என்னதாண்டி சொந்தம்? அதானே? உன் புருஷனா இருக்கையிலயும் உன் பேச்ச கேட்கணும். உன் புள்ளையும் உன் பேச்ச கேட்கணும்னு" ஒரு கவிதை கூட நான் படிச்சிருக்கேங்க. அந்த மாரி தான் இப்ப இந்த அம்மா ஆடுது. அப்போ "அவன் விரும்புறது உனக்கு தெரியுமா? யாரடி விரும்புறான்? யார விரும்புறான்?" அப்படிங்கல. "அத்த அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் இப்ப தான் சொல்றான். இப்ப தான் நானுமே கேட்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அர்ஜுன் அதெல்லாம் முடியாது. நீ என் பேத்தி கழுத்துல தாலி கட்டுற. கட்ட முடியாது, முடியாது, முடியாதுன்னு" கத்துறாங்க அர்ஜுன் இருந்துட்டு. "ஆனா நீ அப்ப இந்த வீட்ட விட்டு கிளம்புடா" அப்படிங்கிறாங்க. "பரவால்ல நான் போறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகையில வீட்டுக்குள்ள போறாரு. "எங்கடா போற?" "நான் துணிமணி எடுத்துட்டு போறேன். அதுவும் என்னோட காசுல வாங்குனது" அப்படின்னு சொல்ல, "நானும் உழைச்சிருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றாங்க, ட்ரெஸ் எடுக்குறாங்க. அண்ணனும் தம்பியும் "டேய் டேய் டேய்" அப்படின்னு பின்னாடியே போக, சரண்யாவும் பின்னாடியே போக, அப்பா சொல்றான்னு "போகாதடா." "போகாட்டினா இருக்க முடியாதே." "சரி நான் போகல. எனக்கு என்ன ஆசையா போறதுக்கு? நான் இருக்கிறேன்." அப்படிங்கையில வர்றாரு. "எங்கடா உட்காந்துட்ட? என்னைய எல்லாரும் போ வேணான்னு சொல்றாங்களே. இங்க தான் இருக்க சொல்றாங்க. அவங்க சொன்னா நீ இருந்துருவியா? இருந்தா என் மருமக கழுத்துல தாலி கட்டிட்டு தான் இருக்கணும். கேட்டுக்கிட்டீங்களாம்மா? கேட்டுக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஏங்க ஏங்க" அப்படின்னு இந்த பிள்ளை கெஞ்சுது. இந்த பிள்ளைக்கு கேரக்டர் பூராமே அடங்கியே இருக்கிற மாரி கேரக்டரா குடுக்குறாய்ங்க. கொஞ்சமாவது மாத்தலாம். அந்த ஹேர் ஸ்டைலு, பேச்சு எல்லாமே பாக்கியலட்சுமிய அப்படியே பார்த்த மாரி இருக்கு. பரவால்ல. அது நாடகம் முடிஞ்சு போச்சே. போயிட்டாங்களேன்னு பிரிவு வேதனையில வாடியிருந்தோம். பரவால்லங்க. இந்த மாரி முடிஞ்சவங்கலாம் மறுபடியும் அடுத்த நாடகத்துல வந்தா, அது ஒரு சந்தோஷம் தான். இப்ப அதே மாரி மகாநதி விஜய், காவேரியும் வந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு நாடகத்துல அதுல இருக்கிற ஏங்கி வாடி போய் இருக்கிற பயிர்கள்லாம் மலர்ந்து போய் இருக்கும். அத கொண்டாருவாங்கன்னு நம்புவோம். இப்ப இந்த பிள்ளை என்ன பண்றான், கிளம்புறாங்க பெட்டி எடுத்துட்டு. ஏன்னா ஒத்த கால்ல நிக்கிறான்ல, அவன் வச்சா தான் சட்டம். வீட்ட விட்டு கிளம்ப படியில வந்து இறங்குறாரு. மது நிக்குது. "ஏன் அர்ஜுன்? எதுக்கு இப்படி போறீங்க?" அப்படிங்கல. "இங்க பாருங்க, நான் கிடைப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் கிடைக்கவே மாட்டேன்."
பரவால்ல மது, நீ கிடைக்காட்டியும் பரவால்ல. அதுக்காண்டி நெனச்சவ கிடைக்கலைங்கிறக்காண்டி கிடைச்சத நான் ஏத்துக்க முடியாது. நெனச்சவள நெனச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துட்டு போறேன். என்னடா இப்ப சொன்னா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் பாக்குறாங்க. பாய் இந்த வீட்டுக்கு ஒரு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்படியே அழுதுட்டு உட்காருது ஸ்வேதாவும், அவங்க அம்மாவும். போச்சே! என் பிள்ளைக்கு வாழ்க்கை போச்சே! இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்க, தங்கச்சி நீ விடும்மா. நான் என்ன 1 பெத்து வச்சிருக்கேன்? 3 பெத்தேன். இன்னும் 2 இருக்கு. அந்த பிள்ளை காலேஜ் படிக்குது. சீனியர் சீனியர்ன்னு சொல்லுமே, அந்த பிள்ளைக்கு தூக்கி வாரி போடுது. ஐய்யய்யோ! இவன ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னுட்டு ஸ்வேதா பாக்குது. மாமா, இல்ல மாமா. எனக்கு வேற கல்யாணம் வேணாம் மாமா. அப்படின்னு சொல்ல, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இந்த வீட்ல தான் இருக்கணும். அப்படி சொல்ல, மாமா எப்படி மாமா? எனக்கு அப்படிங்கல, இல்லம்மா. நான் சொல்றத கேளு தங்கச்சி. அண்ணன் இருக்கான்ல, இந்த மூத்தவன். அவன் போனா போயிட்டு போறான்ம்மா. தங்கச்சிம்மா, ஆதவன் இருக்கான்லம்மா, ஆதவனுக்கு கட்டிக்க சொல்லும்மா. நீ சொல்லும்மா, உன் பொண்ணுகிட்ட சொல்லும்மா. ஆமாடி, ரொம்ப நல்லவன்டி. வீடு வீடுன்னு இருக்கவன்டி. தங்கமான பையன்டி. அப்படிங்கையில ஆதவன பாக்குறாங்க. அம்மா, அவர நான் அந்த மாரிலாம் நெனச்சது இல்லம்மா. அப்பதான் சரண்யா ஒரு போடு போடுறாங்க பாருங்க. ஏம்மா, நீ நெனச்சது இல்ல மட்டும் அவன கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. ஆனா, அர்ஜுன் உன்ன அந்த மாரி நெனைக்கலன்னு சொன்னாலும், நெனச்சுக்கடா. கல்யாணம் பண்ணிட்டா மாறிரும். நெனப்பு வந்துரும்னு சொன்னீங்களே. இது எந்த ஒரு நியாயம்? அப்படின்னு சரண்யா கேக்குறாங்க. அப்பதான் எல்லாரும் பாக்க, ஆதவன் என்ன பண்றாரு, ஆதவன அவங்க அம்மா கேக்குது. "என்னடா பண்ண போற?" "எனக்கு பாட்டி, அப்பா, அம்மா எல்லாரும் இந்த குடும்பம் தான் முக்கியம். இந்த குடும்பம் என்ன சொல்றீங்களோ அத நான் கேட்பேன். நீ தான்டா என் புள்ள. என் சொத்து பூரா உனக்கு தான்டா." அப்படிங்கல தம்பிக்காரன் என்ன பண்றான், "அப்பா நானும் உங்க பிள்ளை தான்ப்பா. நீங்க சொன்னா நான் இப்பவே தாலி கட்டுவேன்ப்பா." அப்படின்னு ரெடியா சொல்றாங்க. ஏன்னா எப்படியும் அண்ணன தான் கட்டி வைப்பாங்கன்னு தெரியும் அவனுக்கு. ஆனாலும் பரவால்லடா. நீங்க 2 பேருமே நல்ல பிள்ளையா இருக்கீங்க. உதவாத பையன் வீட்ட விட்டு விரட்டியாச்சு. அவன் இந்த வீட்டுக்கே வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஆதவன ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரெடி பண்ணி உட்கார சொல்றாங்க. ஸ்வேதா வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிருது. அம்மா கெஞ்சி கூத்தாடுது. அம்மா அதோ இன்னொன்னு சொல்லுது. "இங்க பாரு ஸ்வேதா, நீ இந்த வீட்ல இருந்துட்டு அவன் எப்படியும் வந்துருவான். அர்ஜுன் இதோட இருப்பான்னு நினைக்கிறியா? வீட்டுக்கு வந்துருவான். வந்ததுக்கப்புறம் அவன நீ சும்மா விடக்கூடாது. பழி வாங்கி தீரணும்." அப்படி இப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, நான் இந்த வீட்ல இருந்தா தான் அத பண்ண முடியும்." அப்படின்ட்டு ஸ்வேதாவும் சரி சொல்லிருது. மேடையில போய் உட்கார்றாங்க. தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. கல்யாணமும் முடிஞ்சிருது. அப்பாடா! நம்ம ஆளு ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு அந்த பிள்ளை நெனைக்குது. இப்ப சரண்யா பாக்குது. ஆதவனையும் மருமகளையும் வாழ்த்து சொல்றாங்க. ஸ்வேதா அப்படி ஒரு வில்லி மாரி வருதுங்க. இப்ப அர்ஜுன் வெளில போயிறாங்க. அர்ஜுனுக்கு கால் பண்ணிட்டு, "டேய் உங்க அண்ணனுக்கு ஸ்வேதாக்கு கல்யாணம் நடந்துருச்சுடா. நீ வீட்டுக்கு திரும்பி வாடா." "அம்மா என்னம்மா சொல்றீங்க? வந்தா ஏத்துக்குவாங்களா?" "அதெல்லாம் ஏத்துக்குவாங்கடா. வாடா. நான் இப்ப வரலம்மா. நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன். 2 நாளைக்கு நான் எங்கேயாவது இருக்கிறேன். அப்பத்தான் அவிங்க மனசு மாறுவாய்ங்க." அப்படி சொல்ல, "பாக்கலாம்டா." அப்படிங்கிறாங்க. மது பாக்குது. "என்னது இப்படி நடந்து போச்சே!" அப்படின்னுட்டு, "என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்படியும் போக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நேத்து நீங்க நெனைக்கலாம், என்னடி நேத்து வந்து மது கழுத்துல தாலி கட்டுனானே அப்படின்னு சொன்னியே, இப்ப வேற மாரி சொல்றியேன்னு நெனைக்கலாம் நீங்க. நம்ம வந்து இப்படி போனா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? அப்படின்னு ஒரு பல விதமான ஆங்கிள்ல ஒரு ப்ரிடிக்ஷன் தான் சொல்றோம். பிழை இருந்தா மன்னிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.